கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனத்தை தியானிப்போம். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். கலப்பை என்பது ஒரு ஓமையாக சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கலப்பையின் மீது கை வைத்து நாம் ஒரு உழவு ஓட்டுவோமானால் அந்த உழவானது நேராக உழவு ஓடுவதில்லை. அதோடு மாத்திரமல்ல, அது நிமித்தமாக அந்த கலப்பின் மத்தியில் இருக்கின்ற அந்த ஆப்பானது மாட்டினுடைய கால்களை கிழிப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே அது நிமித்தமாக பெரும் பாதிப்புகள்லாம் இருக்கிறது. எனவே அதுபோல தான் நம்ம பின்னிட்டு பார்க்கின்ற ஒரு ஊழியமோ விசுவாசத்திலேயோ இருப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கடினமாக இருக்கும். அதில் ஒரு கால் செத்தில் ஒரு கால் வைக்கிற ஒரு குணம் இருக்கக்கூடாது. தமிழில் சொல்லுவாங்க, கூழுக்கும் மாசம் மீசைக்கும் மாசுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம உலக இச்சைகள் மேலேயும் ஆசைப்பட்டு ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்தின் மேலேயும் ஆசைப்பட்டு நாம் இருப்போமானால் நாம் இரண்டும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதான் வேதத்தில் கூட குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட சொல்கிறார். எனவே குளிராவது அனலாவது இருக்கும்படியாக கூட ஒரு ஆலோசனையாக கூறுகிறார். இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் முன்னாடி செல்லுகிறவர்களாக இருக்கணும். அப்போ முன்னாடி செல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதில் நமக்கு ஒரு பயம், பதட்டம் இருக்குது. ஏன்னா அது அவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. சத்தியத்தில் நம்ம ஜீவிக்கணுங்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் பின்னாடி நம்ம பார்க்கறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாம்ச இச்சைகள்னால நம்ம பின்னாடி பார்க்குறோம். அப்போ மற்றவர்களை போல வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, சபைக்கு வருகிறவர்கள் கூட அந்த அறகுற மனசில் வருகிறவர்கள் தான் அதிகமான பேர் இருக்கும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு நாம் தேவனை ஆராதிப்பதற்காக அந்த இடத்துக்கு செல்லுகிறோமானாங்க கிடையாது. அந்த இடத்துல செல்லப்படும் பொழுதே சாயந்தர வேலைகளில் ஏதாவது சிக்கன் மட்டன் வாங்குவோமா, அல்லது இது முடிஞ்சால் நான் பார்க்கு பீச் போவோமா என்ற ஒரு கேவலமான இச்சையின் சிந்தனைகள் தான் இருக்குது. மனதளவில் நமக்கு அந்த பின்னிட்டு பார்க்கிற சிந்தனை இருக்கிறதுனால தான் அந்த ஆராதனை வேலைகளில் அபிஷேகம் நம்ம மத்தியில் இறங்குவதில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளாமையே வெறுமனையாக வருகின்ற ஒரு நிலைகளில் காணப்படுறோம். எனவே தொடர்ந்து நாம் தேவனை நோக்கி நாம் முன்னேறி செல்வோமானால், முன்னாடி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அனுதின ஜெபம், அனுதின ஆவிக்குரிய முன்னேற்றங்களில் ஜீவிப்போமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு வரங்களை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே பின்னோக்கி பார்க்கிற குணங்கள் இருக்கக்கூடாது. இன்றைய நாட்களில் படிக்கிற பிள்ளைகள் கூட பார்த்திங்கனாங்க, எத்தனையோ பிள்ளைங்க எழுதுகின்ற வேலைகளில், படிக்கின்ற வேலைகளில் டிவியை பார்ப்பதோ அல்லது மொபைலை பார்த்து கொண்டே படிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. அதனால் அதிக நேரம் அவர்கள் படித்தாலும் அவர்கள் அந்த படிக்கின்ற அந்த பாடங்கள் தன்னுடைய மனதிலே பதிகிறதில்லை. அதனால் மார்க்ஸ்களும் போதுமான அளவிற்கு எடுக்கிறதில்லை. இன்னும் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா படிப்பு வராது. நாம் இன்ட்ரெஸ்டோட அதில் உள்ள காரியங்களை நம்ம உணர்ந்து படிக்கப்படும் பொழுது தான் நம்மளால் அதை மனப்பாடம் பண்ண முடியும், மனசில் பதிய வைக்க முடியும். எனவே இது போன்ற ஒரு காரியங்களை தான் நம்ம ஆவிக்குரிய விஷயத்துலேயும் இருக்கிறோம். ரெண்டு மனசில் நம்ம சர்ச்சைக்கு போகிறோம். இன்னும் சொல்லப்போனாக்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக நம்ம சர்ச்சைக்கு போகிறது கிடையாது, அல்லது வேதத்தை படிக்கிறதுல கடவுளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமே கடவுளை ஏற்றுக்கொள்வது அதிகமான பேராக இருக்கிறாங்க. எனவே இவைகளிலிருந்து நம்ம விட்டு விலகி ஆவிக்குரிய முன்னேற்றங்கள் அடையணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்படணும். லோத்தினுடைய மனைவியை பார்க்கப்படும் பொழுது அந்த அம்மா அந்த சோதோம் குமாரா பட்டணங்கள் அழிகின்ற வேலைகளில் அந்த தேவதூதன் அந்த லோத்துவின் குடும்பத்திற்கு சொல்கிறார், நீ இந்த தேசத்தை விட்டு பின்னாடி பார்க்காம முன்னேறி செல் என்று சொல்கிறார். அப்போ அந்த வேலைகளில் அந்த அம்மா மாத்திரம் தன்னுடைய ஆஸ்திகள் அந்தஸ்தெல்லாம் போகுதே என்று அந்த சோதங்குமாராவில் ஏற்படுகின்ற அந்த சத்தங்களை கேட்டு பின்னாடி பார்ப்பாங்க. அப்போ அந்த பின்னாடி பார்ப்பதினால அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்னவாக இருந்திருக்கும், ஐயோ நான் சேர்த்து வச்ச சொத்து போகுதே, ஆடு மாடு போகுதே, என்னுடைய வேலைக்காரர்கள்லாம்
எல்லாம் அழிஞ்சு போகிறாங்களே என்று அவர்கள் தன்னுடைய ஆஸ்தியை குறித்து ஒரு கவலைப்பட்டு பின்னாடி பார்த்துருப்பாங்க. தன்னுடைய ஆத்மாவை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து அவர்கள் யோசிக்கலை. அது நிமித்தமாக அந்த வேலைகளிலே அவர்கள் பின்னிட்டு பாருங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அது போல தான். நமக்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ், நமக்கு ஒரு நல்ல ஒரு கிருபை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக கிடைத்திருந்த போதிலும் அதை தக்க வைத்து கொள்ளுகின்ற ஒரு ஆசீர்வாதமாக அந்த குணங்கள் நமக்குள்ளாக இருப்பதில்லை. இது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிறப்பின் நிமித்தமாக கிருபையாக கிடைக்குது. அநேக கிறிஸ்தவர்களாக மாற்றப்படுவதனால் கிருபையாக கிடைக்குது. அப்போ இந்த கிருபையை நாம் முறை பிரகாரம் பயன்படுத்துகிறோமானாக்கா கிடையாது. எனவே பின்னிட்டு பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் 1 கொரிந்தியரில் 9வது அதிகாரம் 24, 26 சொல்கிறாரு, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் கூட இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறார்கள், அதனால தான் அவர்கள் கிரீடத்தை பெறுறாங்கன்ட்டு. அதுவும் ஒருவர் மாத்திரம்தான் கிரீடத்தை பெறுறாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ அழிவுள்ள அந்த கிரீடத்தை தேடுவதற்கே அவ்வளவான ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்கன்னா, அழிவில்லாத நித்திய ஜீவனை பெறும்படியாக நம்ம எந்த அளவிற்கு ஆத்ம பாரத்தோடு ஓடணும். ஒரு சின்ன ஒரு விஷயம், அவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க பார்த்திங்கனாக்கா காலையிலேயே எழுந்திரிச்சிருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா கூட அந்த ப்ராக்டிஸை முடிச்சுட்டு தான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. அல்லது தூர பிரயாணங்களில் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், சொந்தக்காரங்களுடைய திருமண காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கூட அங்கே அந்த ஷூ ஷாக்ஸ் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காலையில் அங்கே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அப்புறம் தான் போகிறாங்க. ஆனால் நாம் என்றைக்காவது ஒரு ஊருக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னாக்க பைபிள் எடுத்துகிட்டு போகிறோமா, படிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, எதுவுமே கிடையாது. கேட்டால் நான் ஊருக்கு போனேன் அதனால் பைபிள் படிக்கலை அப்படின்னு சொல்கிற அநேக கிறிஸ்தவர்கள், அநேக விசுவாசிகளை தான் பார்த்துருக்குறேன். ஏன் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே நம்ம ஊருக்கு போகிறப்ப அங்கே போய் படிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸுங்க, மற்ற எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு ஊருக்கு போனோம்னாவே அங்கே போனால் என்னென்ன தேவைங்கிறத யோசிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் வேதத்தை படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம பைபிள் எடுத்துகிட்டு போகிறோமானாக்கா கிடையாது. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பின்னிட்டு பார்க்குற ஒரு நிலைமையாக இருக்குது. உலக பிரகாரமான காரியத்தில் முன்னாடி பார்க்குறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னிட்டு பார்க்குறோம். அப்படி பின்னிட்டு பார்க்கறதுனால தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லை. ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம முன்னோக்கி செல்லணும், உற்சாகமாக செல்லணும், வாஞ்சியோடு செல்லணும். அங்கே தேவனுடைய வாசஸ்தலத்தில் நாமும் அவரோடு கூட இருக்கணுங்கிற அந்த ஒரு தரிசன சிந்தனையோடு செல்லணும். எப்படி நாம் ஜீவிப்போமானால் நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எனவே பின்னிட்டு பார்ப்பதை நாம் தவிர்ப்போம். ஆவிக்குரிய விஷயத்தில் வந்துட்டோமா, நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். எப்படி ஒரு சிங்கமானது நம்ம துரத்தப்படும் பொழுது நாம் சோர்ந்து போன நிலைகளில் இருந்தாலும் எப்படி ஓட்டம் எடுத்து ஓடுறோமோ, அதுபோல் நமக்கு 1008 சோர்வுகள் இருந்தாலும் நம்ம கடவுளாய் இயேசுசாமியின் இடத்துல செல்லுகிறோம் என்ற அந்த சிந்தனையோடு உற்சாகமாய் ஓடுவோமானால் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எனவே நாட்களை மாற்றிக்கொள்வது நல்லது. நாட்களில் நாம் எப்படி உலக பிரகாரமான விஷயத்தில் யாராவது ஒருத்தங்க நமக்கு மேலான அதிகாரி கூப்பிட்டா காலையில் எழுந்திருக்கிறோம். நமக்கு மேலான ஒரு காரியம், முக்கியமான உலக பிரகாரமான காரியம்னா காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுபோல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக மாறுவோம். அப்போ தேவன் நம்மளை இன்னும் மேலும் மேலுமாக ஆசீர்வதிப்பார், மேலும் மேலுமாக சமாதானத்தை தருவார், நித்திய ஜீவனை தருவார். வர நாட்கள் விதமாய் முன்னோக்கி செல்லுவோம், பின்னிட்டு பாராதபடிக்கு தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.